ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் பப்ளிஷ் பண்ண விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டலில் என்ன இருக்கு, எப்படி சைன் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஏ டு இசட் உங்களுக்கு விளக்கி கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எம்எட் ஆஃபீஸில் வந்து கிளாஸஸ் படிச்சுருக்கலாம், இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்லை படித்து முடிச்சுக்கிட்டு வீட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரி தான் அந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நமக்கு டிபார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டம். ஸோ ஏ டு இசட் சொல்லி கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கும். சரியா? உங்களுடைய கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. ஸோ மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை லேப்டாப் சிஸ்டம் எதுனாலும் சரி தான், உங்களுடைய கூகுள் குரோம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்பிளே தெரியும் பார்த்தீங்களா? ஸோ விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். இந்த மாதிரி விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் தமிழ்நாடு லாகின் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். அதை ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? இந்த பேஜில் நீங்கள் ஆல்ரெடி லோட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு யூசர் பாஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ப்ரோக்ரஸ் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாஸ்ட் கீழே போனீங்கன்னா மொபைலும் சரி தான், லேப்பும் சரி தான், லாஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் அஸ் கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நான் வந்து பாஸ்வேர்ட் மறந்துட்டேன் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இமெயில் ஐடி நீங்கள் என்ன மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்து நீங்கள் என்ன சைன் பண்ணிக்கலாம். அந்த மெயில் கொடுத்துக்கோங்க. யூசர் டைப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ரீசெட் லிங்க் போகும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க என்ன பண்ண ரெஜிஸ்டர் அஸ் கேண்டிடேட் இருக்கு பார்த்தீங்களா, அதனையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த விதமும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் சரி பர்சனல் டேட்டாஸ் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ன டேட்டாஸ் இருக்கோ உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பர் நீங்கள் என்ன பண்ணுங்க டைப் படிச்சுக்கோங்க. மொபைல் வந்து உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும், பட் லேப்பில் பெருசாக இருக்கும். சரியா? ஸோ ஜெண்டர் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருங்க. நான் ரேண்டமாக கொடுக்குறேன். சரியா? ஸோ எதுவுமே கரெக்ட் கிடையாது, ரேண்டமாக கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஓகேவா, அப்போ டிஃபரெண்ட் எவ்வளோ இருக்கீங்க அது கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் ப்ராப்பராக கொடுங்க. ஸோ எந்த விதமான மிஸ்டேக்ஸ் கொடுத்துறாங்க. நான் டெமோக்காக டம்மி நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி அதுவும் ப்ராப்பராக கொடுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும் பட்சத்தில் ரெக்கவர் பண்ண முடியும். உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போச்சு, அது ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரீசெட் லிங்க் உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கு போகும். ஸோ எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இல்லாமல் மெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை கரெக்டாக ப்ராப்பராக கன்னியாகுமரி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்காண்டி தான். ஸோ என்ன டிகிரி முடிச்சிருங்க அப்படின்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் யூசர் நேம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக நேம் கொடுக்கலாம். பட் உங்கள் நேம் பொறுத்தவரை கண்டிப்பாக யாராச்சும் அந்த ஐடி எடுத்திருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, மொபைல் நம்பர் பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் என்ன பண்ண உங்களுடைய யூசர் நேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணும்போது நேம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நேம் கொடுக்காதீங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. எனக்கு காமன் நேம் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் நம்பர் உங்களுக்கு மட்டும் இருக்க மாதிரி இருக்கும், யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த யூசர் நேம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்கள் டிஃபால்ட்டாக உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் டி அட் 1234 அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்வேர்ட் நீ கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரியா? இப்போ கேபிட்டல் ஏ பி சி டி அட் 1234 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மறக்கவும் செய்யாது, ஈஸியாக இருக்கும். இது உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான், நீங்கள் தான் போட்டுக்கலாம். பட் இந்த பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஏன்னா இது வந்து பெருசாக நமக்கு வந்து டஃப்பான போகிற விஷயம் கிடையாது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் டி அட் 1234 இந்த பாஸ்வேர்டும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது கொடுக்கும் பட்சத்தில் மறக்காது. அதுதான் சொல்றது. சேம் டைம் சப்போஸ் ஏதாச்சும் பக் இருக்கு, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு எங்களை கான்டாக்ட் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்ட் நாங்கள் போட்டு பார்க்கும்போது என்ன மிஸ்டேக்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கானே கொடுக்க சொல்றோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஓன் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? பட் மெயினா இந்த யூசர் நேம் இடத்துல உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. ஸோ கரெக்டாக ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்காண்டி தான் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் லாஸ்ட் கூடிய ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். மெயினா மெயில் ஐடி செக் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு யூசர் நேம் போகும், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ நீங்க ரெஜிஸ்டர் கொடுத்தா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். அதை நீங்க பார்த்துக்கலாம். சேம் டைம் நீங்க மெயிலுக்கு போனால் மெயிலையும் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுசு இன்னொரு யூசர் ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். உங்க யூசர் நேம் உங்க ஃபோன் நம்பர் தான், பட் இருந்தாலும் இன்னொரு யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயிலுக்கு அந்த ஐடி போயிருக்கும். அதையும் ப்ராப்பரா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். சரியா?
அதுக்கப்புறம் ஜெனரல் லாகின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். உங்களுக்கு தான் யூஸ் ஐடி தெரியும், உங்க பாஸ்வேர்டு தெரியும். ஒன்ல யூஸ் ஐடி மெயிலுக்கு போயிருக்கும், அதை கூட எடுத்து என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, அதனை கொடுத்தீங்க யூசர் நேம் சொல்லி, அது நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த யூசர் நேம், மெயிலுக்கு வந்திருக்கும் யூசர் ஐடி எல்லாமே சேம் தான். இதெல்லாம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டை கரெக்டா தப்பு இல்லாம கரெக்டா நீங்க கொடுங்க. சரியா, அப்படி கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்புறம் கேப்சா கேட்கும், கேப்சா கொடுத்துக்கோங்க. ஸோ 504705 அப்படின்னு கொடுத்து லாகின் இந்த இடத்துல கரெக்டாக கொடுங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரியா, ஸோ லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி A to Z பார்த்துருவோம். சரியா, நீங்க மொபைலில் போனீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த முகப்பு கண்காணிப்பு பலகை எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஹரிசானல் இருக்கும். மொபைலில் 3 டாட்டை கிளிக் பண்ணா எல்லாம் வேர்ட்டிகல் கீழே போற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. மொபைல் அண்ட் சிஸ்டம் 2 டிஃபரன்ஸ் இருக்கும், பட் கண்டென்ட் சேம் தான். ஓகேவா. இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, ஹோம் பேஜ்ல போய்க்கோங்க. சரியா, இப்போ ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மேலே பாருங்க, ஹோம் பேஜ்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாம்ஸ்க்கான A to Z கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு PDF அப்லோட் பண்ணிருப்பாங்க. நீங்க சமைச்சு புக்க படிக்கிறீங்க இல்லையா, சமைச்சு புக்க படிக்கிற விஷயங்கள் ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மைண்ட் மேப் எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு ப்ராப்பரா பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் மைண்ட் மேப் புவியல் இருக்கு. அதாவது இன்னும் நீங்க படிக்கிறீங்க பார்த்தீங்களா, படிக்கிற விஷயங்களை ஈஸியா புரிய வைக்கணும்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு மைண்ட் மேப் வடிவத்துல இருந்து உங்களுக்கு இதுல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்க படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஒரு PDF டவுன்லோட் பண்றீங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா எல்லா பிடிஎஃப்பும் ஒரே ஃபார்மேட் தான். எக்ஸாம்பிள் இது மட்டும் நான் பண்ணி காணிக்கிறேன். இந்த இடத்த பாத்தீங்கன்னா மைண்ட் மேப் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் போகும். அதுல ஸ்டார்ட் நவ் எல்லா பிடிஎஃப்பும் ஒரே ஃபார்மேட் தான். ஸ்டார்ட் நவ் இருக்கும், கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா. அது அடுத்த பாப்பப் மெசேஜ் எஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் கேட்கும், அதை எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். சரியா, அந்த பேஜ் நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சாப்டர் ஸ்டார்ட் இருக்கும். சரியா, இப்போ எது நீங்க பாக்குறீங்களோ என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் 1 கொடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் சாப்டர் 1 கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் எந்த ஒரு PDF டவுன்லோட் பண்ணாலும் சேம் ஃபார்மேட்டை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஸ்டார்ட் சாப்டர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் போகும். கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் சாப்டர் 1 இ கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். சரியா, இதை நீ கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு உங்களோட டிரைவ்ல ஸ்டோர் ஆகி நீ பார்த்துக்கலாம். ஓகேவா, அது கிளிக் பண்ண உடனே டிரைவ்ல ஸ்டோர் ஆகும். அதை யூஸ் பண்ணி நீ PDF எடுத்து படிச்சுக்கலாம். சரியா, எல்லாத்துமே சேம் ஃபார்மேட் தான் நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு மைண்ட் மேப்பை டவுன்லோட் பண்ணி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட PDF உங்களுக்கு ஜியோகிராஃபி ஆகட்டும், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸோ எல்லாத்துமே உங்களுக்கு PDF இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இந்த குரூப் 4ங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. நீங்க எல்லா பொருளும் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ஸ்டடி கண்டென்ட் குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கான படிக்கிற நோட்ஸும் இந்த PDF வடிவத்தில் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அதுவும் சிலபஸ் தேவைப்படுதுன்னா சிலபஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வைஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி போனா இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சிலபஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். சேம் டைம் கொஸ்டின்ஸ் பேப்பர் என்னென்ன எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க எல்லாமே 2011 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்களோ எல்லாத்துக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் உங்களுக்கு வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணிருப்போம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். சரியா, எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மெட் தான். என்ன எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த எக்ஸாம் மேல வியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அடுத்தது உங்களுக்கு சேம் வியூன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோமோ எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல உங்க என்ன எக்ஸாம்ஸ் போட விருப்பம் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பொது அறிவியல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண டேக் அசஸ்மெண்ட் எல்லா ஃபோன் டேக் அசஸ்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணா மேபி இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேஜ் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு இந்த பேஜ்ல வந்துக்கலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், அதனால இந்த மாதிரி காணிக்குது. நீங்க அந்த டெஸ்ட் டேக் அசஸ்மெண்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, கொடுத்தோட என்னென்ன விஷயம் பண்ணணும், எப்படி டெஸ்ட்டை போட்டு பார்க்கணும்னு சொல்லி கம்ப்ளீட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஆன்சர் தெரியுமா அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஆன்சர் நீங்க பார்த்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ தெரியாது ஸ்கிப் பண்ண கொஸ்டின் ரெட் மார்க் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா வந்திருக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்போஸ் ஆன்சர் தெரியலையா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ரெட்டா மாறிடும். இல்ல மார்க் ஃபார் ரிவ்யூ ரெண்டாவது பாக்குறேன், இந்த மாதிரி கலர் மாறும். எல்லாமே உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சப்மிட் ஆகும். சரியா, ஸோ ஆனதுக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட், எதெல்லாம் தப்பு இருக்கீங்க எல்லாம் கம்ப்ளீட்டா A to Z கிடைக்கும். இந்த ஒரு எக்ஸாம் நீங்க ஒரு டெஸ்ட்னு வச்சுக்கோமே 10 டைம்ஸ் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பக்காவா இருக்கும். எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க எல்லாமே கிடைச்சிரும். ஸோ ரிப்போர்ட் வியூ கொடுத்தா உங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கரெக்ட், என்ன கொஸ்டின் தப்பு வித் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு கிடைச்சிரும். இது நீங்க பக்காவா வீட்ல இருந்து படிக்கிறதுக்கு ஃப்ரீ டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம், இனிமேல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இது மார்க் டெஸ்ட்கான ரூல்ஸ் எல்லாமே எல்லா டெஸ்ட்டுக்கும் இருக்கு பாருங்களா. குரூப் 1 குரூப் 4 RRB எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் லாகின் பண்ணிட்டோம், லான்ச் பண்ணிட்டோம். இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. கீழே உங்க மெயில் ஐடி கொடுத்துருப்போம், அது நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது என்ன எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்களோ அது அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, சரி அடுத்து நீங்க போனீங்கன்னா ஹோம் பேஜ் போயிடுவோம்.
கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? எல்லா எக்ஸாமுக்கும் மெயினான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் பேக் போட்டு இங்க பேக் டு வேலின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேரக்ட் மெயின் பேஜுக்கு போயிடும். ஸோ பண்ணதுக்கு இன்னும் பேஜ் வரும், இல்ல ஹோம் பேஜ் போய்க்கோங்க. சரியா? ஸோ ஹோம் பேஜ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டா அந்த ஹோம் பேஜ்ல சென்டர்ல போனீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அதுல கரண்ட் அஃபேர்ஸ் செலக்ட் பண்ண டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னைக்கு, இப்போ இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு டேட் வந்து 5ஆம் தேதியா, 4ஆம் தேதியான கரண்ட் அஃபேர்ஸ் 5th லான்ச் ஆயிரும். 6ஆம் தேதி பாக்குறீங்களா, 5th வரைக்கும் 5th வர கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு 6th லான்ச் ஆயிரும். ஸோ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் போட்டிருப்பாங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் போடுறாங்க, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் போடுறாங்க. இது கஷ்டப்பட்டு பேப்பரை போய் எடுத்து அதெல்லாம் அவசியமே இல்லை. ஜென்ரலா இந்த மெயின் பேஜ் ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, அதுல சென்டர்ல இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு வியூன்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது டவுன்லோட் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்களா, சேம் ஃபார்மேட். இந்த ஸ்டார்ட் நவ் கொடுப்பீங்க, எஸ் கொடுப்பீங்க. அப்படி கீழே நீங்க போனீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இருக்கா, சாப்டர் 1 ஸ்டார்ட் சாப்டர் 1, திருப்பி நீங்க கீழே போனீங்கன்னா டவுன்லோட், இதை கொடுத்தா டவுன் ஆயிரும். 2 பேஜ் இருக்கும் கூடி போனா. ஸோ டெய்லி படிச்சுக்கலாம். பைலிங்குவல், தமிழ் உண்டு இங்கிலீஷ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாமே பக்காவா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த இந்த போர்ட்டல் நல்லா இருக்குமா அப்படிங்கிற டவுட் வரலாம். சரியா? ஸோ நம்ம போர்ட்டல பார்த்து படிச்சு பாஸ் பண்ணவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதே நீ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிற ஃபோல்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்போம். அதே நீ என்ன பண்ண பார்த்துக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ரிவ்யூல கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மார்க் டெஸ்ட் மறந்துடாங்க, நீட்டா ப்ராப்பரா கொடுத்துருக்கோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே கொடுத்துருக்கோம், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரியா? ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ பேக் டு விஎல்எஸ் போர்ட்டல் போயிடும். இதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ப்ராப்பரா சைன்இன் பண்ணிட்டீங்க எனக்கு தெரியக்காக தான். அந்த கூகுள் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க, இந்த மாதிரி பேஜ்ல இருக்கும். ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம் லிங்க். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்க நேம் கேட்டிருப்போம், மொபைல் நம்பர் கேட்டிருப்போம், அப்புறம் மெயில் ஐடி கேட்டிருப்போம், டேட் ஆஃப் பர்த், விஎல்எஸ் யூசர் ஐடி. உங்களுக்கு மெயில் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி அதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட். அப்ப நீங்க ஆல்ரெடி நம்ம எம்எட் படிச்சிருக்கீங்களா, இல்ல புதுசா அந்த வீடியோ பார்த்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அப்படிங்கிற விஷயம் கேட்டிருப்போம். அதை கூட சப்மிட் கொடுத்துருங்க, ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்க டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம், சேனல் கொடுத்துருப்போம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் கிளாஸ் என்ன போயிட்டு இருக்கு, என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீல்ஸும் கிடைச்சிரும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்புடைய கம்யூனிட்டி அதையுமே கொடுத்துட்றேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துட்றேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு, இது என்ன டவுட்லாம் சரி, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளுடைய மெசேஜ் பண்ணி கேளுங்க. நம்ம டீம் உங்களுக்கு போய் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ எக்ஸாம் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. புக்ஸ் பாருங்களா, புக்ஸ் கூட போனால் இன்சைட் புக்ஸ், டிஎம்பிசி புக்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? அது மட்டும் இல்ல, நம்ம லைப்ரரியில நம்மளுடைய லைப்ரரியில வந்து என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கும் இங்க பாருங்க, நியூ கிளிக்கேன்னு கொடுத்து என்னென்ன ஸ்டடிஸருக்கு என்ன புக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கும் ஒரு ஃபோல்டர் இருக்கும். எல்லாமே அசஸ் பண்ணிக்கலாம், பக்கவா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி படிச்சு பாஸ் பண்ணவங்க என்னென்ன கேட்டர் இருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோஸ் கொடுத்துருப்போம். இது பக்கவா இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க, டவுட்னா கேளுங்க. சரியா? ஸோ வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. டெலிகிராம் சேனல், சேம் டைம் வாட்ஸ்அப் அந்த கம்யூனிட்டி ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த கவர்மெண்ட் படிக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.